Hi, hello friends. Welcome back to my channel. லாஸ்ட் வீடியோவில் கோவா மான்சூன் சீசன் டைம்னால வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல் பாகா பீச்சில் இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க மால்வன் பீச்சுக்கு போயிட்டு பாராசைலிங், ஸ்கூபா டைவிங், ஸ்பீட் போட், ஜெட் ஸ்கை ரைடு, பம்பர் ரைடு, பனானா ரைடெலாம் போனதை பார்த்தோம். இந்த வீடியோவில் லோக்கல் சைட் சீயிங்ஸு, அஞ்சுனா பீச், பாகா பீச், ராயல் என்ஃபீல்டு ஓல்ட் பைட்ஸில் இருக்கிற ஃபேமஸான கரேஜ் கஃபே, ஷாப்பிங்ஸ் போனதை பற்றி பார்க்கலாங்க. இப்போ அஞ்சுனா பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாத ஒரு பீச் ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க. கார் நாங்கள் ரெண்டலுக்கு எடுத்ததுனால அந்த பிளேஸ்க்கு கூகுள் மேப்பை வச்சுட்டு ஈஸியாக போனோம். கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது. ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் நல்லா இருந்துங்க இந்த ஸ்பாட்டுக்கு போக. வாவ், இந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து கீழே கடலுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி வழி ஒன்று இருந்துச்சு. கீழே எல்லாருமே போனோம். கீழே இறங்கினதும் அந்த பிளேஸில் யாருமே இல்லாதனால பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. அங்கே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கார் பார்க்கிங் பிளேஸுக்கு வரப்போ ப்ரைவேட் ஹோட்டல் பிளேஸ் மாதிரி இருந்தது. அங்கேருந்து கடலை பார்க்குறப்ப சூப்பராக இருந்ததுங்க. அங்கேருந்து கிளம்பி அஞ்சனா பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். கூகுள் மேப்பில் செக் பண்ணுறப்ப 10 மினிட்ஸ் மாதிரி தாங்க ஷோ ஆச்சு. அஞ்சனா பீச்சுக்கு போகிற வழியில் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஷாப்ஸ் மட்டும் இல்லை, ரோட்டில் பாருங்கள் மாடு எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு. கோவா குட்டி ஸ்டேட் தான், பட் டெவலப் பண்ணாமல் அப்படியே இருக்குன்னு ஒரு டவுட் இருக்குங்க. மார்னிங் ரெயின் கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்தது, பட் இப்போ பாருங்கள் வெயில் பொழந்து கட்டுது. அஞ்சுனா பீச் பார்க்கிங் கிட்ட வந்தாச்சுங்க. கார் பார்க்கிங்கு 100 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. 2-வீலர் பார்க்கிங் இங்கே விட்டுருக்காங்க பாருங்க. இங்கே நிறைய பிளாக் கலர் போர்டு நம்பர் பிளேட் இருக்கு பாருங்க. எல்லாமே ரெண்டல் பைக்ஸ் தாங்க. இங்கே கோவாக்கு வந்தாக்கா நிறையா பேர் பைக்ஸ் ஆர் கார்ஸ் தான் ரெண்டலுக்கு எடுப்பாங்க. ஸோ ஈஸியாக போயிட்டு சுற்றி பார்க்கலாம். அஞ்சுனா பீச்சுக்கு போக இந்த வழியாக தான் போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ரீல்ஸ் அலப்பறைகளை. இதுதாங்க அஞ்சனா பீச்சு. அஞ்சனா பீச் பாகா பீச் அளவுக்கு ஃபேமஸ் இல்லைன்னு தாங்க நினைக்கிறேன். அஞ்சுனா பீச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ பாகா பீச்சுக்கு போகிற வழியில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு, அதுக்கு பக்கத்துலேயே கரேஜ் கஃபேன்னு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. ஜஸ்ட் அங்கே உள்ளார போயிட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். ராயல் என்ஃபீல்டு பைக்கில் சிக்கன் பார்பிக்யூ, கிரில் சிக்கன்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி பைக்லேயே வச்சு செல் பண்ணுவாங்க. இங்கே கரேஜ் கஃபேன்ற நேமில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இங்கே கஃபே மாதிரி இருந்தது. அதுக்குள்ளாரப்ப போயிட்டு பார்க்குறப்ப ராயல் என்ஃபீல்டோட ஓல்டு பைக்ஸ்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே வேற லெவலில் இருந்ததுங்க. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்குள்ளே போகலான்னு போனோம். கிளாசிக்கு, சூப்பர் மீட்டர் 650, ப்ளூ அண்ட் பிளாக் கலரில் இருந்தது. இந்த ரெட் கலர் பைக் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் மாடலில் சூப்பராக இருக்கு. ஹிமாலயன் ஸ்க்ரம் 411 ப்ளூ கலர் பார்க்கவே செம்ம ட்ரமாட்டிக்காக இருந்துச்சுங்க. ராயல் என்ஃபீல்டோட ரைடிங் பூட்ஸ்லாம் இருந்தது. பட் ப்ரைஸ் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போச்சு. 15,000 ரூபாய்க்கு மேலே தாங்க எம்ஆர்பி போட்டிருந்தது. வெளியே மேட் கிரீன் இன்டர்செப்டர் பைக் இருந்ததுங்க. பார்க்கவே அல்டிமேட்டாக அடிபோலிங்க.
நெக்ஸ்ட் லஞ்ச் சாப்பிடலான்னு கலாங்கட்டில் இருக்கிற சாய் சாகர் ஹோட்டல் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர் சவுத் இந்தியன் மீல்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணோன்ட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ரைஸ் மாதிரி மெனுவில் இருந்துச்சு. சாப்பிட நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு சில டேஸ்லாம் பாகா பீச்சுக்கு பக்கத்துலேயே பாகா 24ன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயும் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். சாப்பாடு நல்லா தான் இருந்ததுங்க. லஞ்சு சாப்பிட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பாகா பீச்சுக்கு கிளம்பி போனோம். பாகா பீச் போக டிட்டு ஸ்ட்ரீட் வழியாக தான் போகணும். டே டைமில் இந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நைட் டைமில் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் இருக்குங்க. அதுவும் வீக்கெண்ட்ஸ்லாம் வேறு லெவலுங்க. டிட்டு ஸ்ட்ரீட்டில் நிறையா பப்ஸ் இருக்குங்க. அதே போல் பாகா பீச்லேயும் நிறையா பப் இருக்குங்க. பீச் கிட்டேயே இல்லை பீச்சிலேயே சேர்ஸ்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. கலாங்கட்டில் ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணி போனோம். அங்கே ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வுட்லே ஜீப்பு, பைக்ஸு, டிராக்டரு, சைக்கிளில் பால் கேனோட இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே கிஃப்ட்ஸ் மாதிரி தாங்க இருந்தது. பட் நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா அங்கே அந்த ட்ரிப்போட மெமரபிளுக்காண்டி ஒரு ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிக்கிறது நல்லது தாங்க. அதே போல் கோவாவில் ஷாப்பிங்ஸ் போகிறப்ப நிறையா ட்ரெஸ்ஸஸ் பார்க்க முடிஞ்சு. கோவா ஒரு பார்ட்டி டவுனால் நீங்கள் டிஃப்ரெண்டான பார்ட்டி வேர்ஸ் வந்து எடுக்க முடியுங்க. கோவாவில் ட்ரை ஃப்ரூட்ஸு, கேஷ்யூலாம் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. பட் நிறையா ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 1 kg கேஷ்யூ கேட்குறப்ப வெயிட் மிஷினில் 1 kg தான் ஷோ ஆகும். பட் வேறு ஒரு வெயிட் மிஷினில், அதாவது கரெக்டான வெயிட் மிஷினில் செக் பண்ணுறப்ப 200 grams கம்மியாக ஷோ ஆகும். ஸோ வெயிட் போடுறப்ப நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க காய்ஸ். செப்பல்ஸு, பேக்ஸு, டாய்ஸ்லாம் ஷாப்பில் இருந்ததுங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 hourக்கு மேலே கண்டினியூஸ் சம்மர் ரெயின். ஸோ ஷாப்பிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டு சாய் சாகர் ஹோட்டல்லையே டின்னர் பார்சல் வாங்கிட்டு ரிட்டன் ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. ரூமில் சாப்பிட்டு பேக் பண்ணிவிட்டு ரிட்டன் சென்னை கிளம்பியாச்சுங்க. இப்போ பாகா பீச் கிட்ட இருந்து வாஸ்கோ ஸ்டேஷனுக்கு போகணும். 10 மெம்பர்ஸ் போகிற மாதிரி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வெஹிக்கிளுக்கு 2500 சார்ஜ் பண்ணாங்க. இங்கேருந்து வாஸ்கோ ஸ்டேஷனில் டோட்டல் நியர்லி ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட வரும். 1 hour போல் ஆகிடுங்க. இந்த பிரிட்ஜ் சென்டர் மீடியன்ல வச்சிருக்காங்க. லைட்டிங் சூப்பரா இருக்கு பாருங்க. கோவால இருந்து சென்னைக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லைங்க. பட் கொரோனாக்கு முன்னால இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் எக்ஸாக்டா எனக்கும் தெரியல. உங்களுக்கு யாராவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இங்க இருந்து பெங்களூர் யஷ்வந்தர்பூர் வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து சென்னைக்கு போகணும். கோவால இருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் டெய்லி நைட்டு 10:55 இருக்குங்க. நைட்டு 10:55 கிளம்புற ட்ரெயின் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 1 o'clock தாங்க பெங்களூர் யஷ்வந்தர்பூர் ஸ்டேஷன் ரீச் ஆகும். ஸோ நியர்லி 14 hours கிட்ட ட்ரெயின் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ரெயின் வேற ஸ்டார்ட் பண்ண ஆயிடுச்சுங்க. கோவா ஒரு சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய பேர் இங்கே வரதுக்கு யோசிக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து எப்படி பண்ண முடியும்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு எல்லாருமே வந்து கோவா என்ஜாய் பண்ணலாங்க. வாஸ்கோ ஸ்டேஷன் ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கோவா ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸே இல்லாமல் பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க. கோவாக்கு ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. பட் எந்த அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். டைம் இப்போ 10:10 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 45 minutes இருக்குது. வாஸ்கோலேருந்து பெங்களூர் யஷ்வந்தர்பூருக்கு போகிற ட்ரெயின் இதாங்க. ரெயின் ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கேயும் உட்கார கூட முடியலங்க. ஸ்டேஷன் மாதிரியாக வச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உட்கார பிளேஸில் தண்ணியாக இருக்குது. மேலே ஷீட்ஸ் இருக்குது. பட் அப்படி இருந்தும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தண்ணியாக ஆகிடுச்சுங்க. இப்போ டைம் 10:53 ஆகிடுச்சு. இன்னும் 2 minutes ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்னோடய பிளேஸுக்கு போகிறேங்க. கைஸ், பெங்களூர் கிட்ட வந்தாச்சுங்க. டோட்டலாக 14 hours ட்ரெயின் ஜேர்னி. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ கோவாக்கு பிளான் பண்ணுறவங்க போகிறப்ப ட்ரெயினில் போயிட்டு ரிட்டன் வரப்போ ஃப்ளைட்டில் பிளான் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பெங்களூர் யஷ்வந்தர்பூர் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. டிலே ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். பிகாஸ் பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னைக்கு 3 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். ஷார்ப்பாக 1 o'clock ரீச் பண்ணிட்டாங்க. சூப்பருங்க.
யஷ்வந்தர்பூர் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் இதாங்க. இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின்லேயே கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாருக்கிட்டையும் லக்கேஜ் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்ததுனால சும்மா மாதிரி ஒரு காரில் பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. பேக் சைடு மேலெல்லாம் லக்கேஜ் வச்சுட்டு உள்ளார அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஒரே அடிபடியாக தான் இருந்துச்சு. இங்கே பெங்களூரில் சென்டர் மீடியனில் ட்ரீஸ் வச்சு வளர்க்குறாங்க. பட் சென்னையில் ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரிலங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறப்ப பாலாஜி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே டீ ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கே நிறையா ரஷ் இருந்ததுனால டீ டேஸ்ட் பண்ணலான்னு குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பிளாட்ஃபார்ம் 1 தான் ஷோ பண்ணியிருக்காங்க. வாவ், நியூ ட்ரெயின் போலங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இந்த ட்ரெயின் பெங்களூர்லேருந்து 3:10 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டு 9:30 சென்னை ரீச் ஆகும். ஏசியில் சிசி சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். சிசினா சேர் காரு. சீட்ஸ் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் சீட் சாயிற மாதிரி செமி ஸ்லீப்பர் சீட் போல் இருந்திருந்தாக்கா ட்ராவல் பண்ண செம்மையாக இருந்திருக்கும். கோவா ட்ரிப்பு வேற லெவலில் இருந்ததுங்க. இதோட இந்த கோவா ட்ரிப் வீடியோஸை எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். எல்லா வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் வித் ரைடர்ஸ் டியூப்ஸ். டாடா டெக்கா, பை பாய்.